இல்லாவிட்டாலும் அற்ப விஷயங்களை கூட அறியாதவர்களாக மகளிர் சிலர் வாழ்வதை ஏற்க முடியாது. அத்தகையவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சொந்த காலில் நிற்க பயிற்சி எடுக்கிறார்கள் இந்த பெண்கள். இலகு ரக மற்றும் கனரக வாகனங்களை இயக்குவது, மோட்டார் பந்தயங்கள் மட்டுமின்றி சாதனை பயணங்களும் பெண்களின் வாழ்வில் இயல்பாகிவிட்டன. இந்த சூழ்நிலையில் வாகனங்களின் பழுது நீக்கும் பணியிலும் தேர்ச்சி பெறுவது அவர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்கின்றனர் பயிற்சியாளர்கள். ஒரு பைக்கை பற்றி பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே சொந்தமாக ஒரு பைக் சேல்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணலாம். பைக்னா என்ன, அதனுடைய ரீசேக் வேல்யூ என்ன, இது நார்மலாக தெரிஞ்சாலே போதும். ஸ்பேர் கீப்பருக்கு ஸ்பேர்ஸை பற்றி நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஸ்டோர் கீப்பர் பைக்கை பற்றி தெரிஞ்சால் தான் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ நார்மலாக பைக்கை பற்றி இன்ட்ரா கொடுத்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சாலே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்குண்டான சம்பளம் கொடுக்கறதுக்கு நிறுவனங்கள் தயாராக இருக்குது. வாகன பழுதுகளை களைவது உழைப்பை உறிஞ்சும் கடினத்தன்மை வாய்ந்த பணிதான். இது பற்றி வகுப்பறையில் கற்றுக்கொள்ளும் மகளிர் செய்முறை பயிற்சியிலும் சளைப்பதில்லை. குடும்ப பாரம் தாங்க இந்த பயிற்சியை பெறும் பெண்களுக்கு சொந்த காலில் நிற்பதுடன் மற்றவர்களை வாழ வைப்பதும் லட்சியமாக உள்ளது. இந்த ட்ரைனிங்கில் பைக் டிஸ்மேண்டில் பண்ணுறது எப்படி, மெக்கானிக் ஒர்க் எப்படி, எல்லாமே வாட்டர் சர்வீஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃப்யூச்சரில் மெக்கானிக் ஷோரூம் வைக்கலான் இருக்கோம். ஸோ கேர்ள்ஸ்க்கு ஒர்க் ஜாப் கொடுக்கலான் இருக்கோம். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், சென்னையில் இருக்கேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. எங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக நான் இங்கே பைக் மெக்கானிக்ஸம் படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்திருக்கேன். நான் இங்கே 3 மாதம் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த 3 மாதத்துலேயே என்னால் ஒரு வண்டி அசம்பிள் முடிக்கிற அளவுக்கு எனக்கு இங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற அந்த 2 வருஷ கோர்ஸையும் நான் முடிச்சுட்டு என்னோடய சொந்த காலில் நிற்கிறதுக்காக நான் ஒரு கேரேஜ் கண்டிப்பாக வைப்பேன். இதே மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அதில் என்னால் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தான், தனது குடும்பம், உறவுகளின் நலன்தான் பணிக்கு செல்லும் மகளிரின் அக்கறைக்கான எல்லைக்கோடாக இருக்க முடியும். ஆனால் வாகன பழுது நீக்கும் பயிற்சியில் ஆர்வம் காட்டும் பெண்களோ நாளைய உலகை காலநிலை மாற்ற விளைவுகளிலிருந்து காப்பதிலும் அக்கறை செலுத்துகின்றனர். எனக்கு 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க. மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாதனால நாங்கள் மெக்கானிக்கை கற்றுன்னு இருக்கேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக எலக்ட்ரிக் பைக்கு, அதாவது பேட்டரி வண்டி கொண்டு வரணும். பெட்ரோல் வண்டியை பேட்டரி வண்டியாக மாற்றுறதுக்காக தான் இப்போ நான் ரொம்ப பயிற்சி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா எல்லாம் மாற்றி கொடுப்பேன். கான்ஃபிடென்ட்டாக என்னால் எல்லாமே முடியும். பெண்கள் இயக்க எளிதானது என்ற அடைமொழியுடன் வாகனங்கள் வடிவமைக்கப்படுவதற்கு காரணம் ஆடை கலாச்சாரமே தவிர பலவீனமானவர்கள் என்பதால் அல்ல. எனவே களப்பணி என வரும்போது உள்ளத்தில் உறுதி படைத்தவர்கள் நாங்களும் தான் என்ற நம்பிக்கையுடன் நாளைய வாழ்க்கைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது இந்த மகளிரணி. தேசிய மக்கள் தொகை